வெல்கம் டு த ஷோ ஆஃப் யோஷி ஜோஷி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா 2025ல யாரெல்லாம் கமிட் ஆக போறாங்கன்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படிங்கறத ஒரு ஆக்டரோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போறேன். ஸோ இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ. ஸோ மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் 6 ராசியை சொல்வேன், அடுத்த வாரம் அடுத்த 6 ராசியை சொல்வேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ராசி மேஷ ராசி. மேஷராசிக்கு உண்டான ஆக்டர் யாருன்னா, என்ன தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இண்டிபெண்டன்ட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வரும். பட் ஆனாலும் சமாளிச்சு லைஃபை லீட் பண்ணிட்டு போவீங்க. ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. சோ இதுதான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில எந்த ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா, ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காதலுக்கு உண்டான ராசினா அது ரிஷபராசி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார். உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. ஆனா அதை நீங்க எப்படி சமாளிச்சு முன்னேறி வந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பத்தி தான் பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு உண்டான ஆக்டர் மிதுன ராசி எப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஃபேஸஸ். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு கிட்ட ஒரு மாதிரி. அதாவது கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன். இதுல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன் அப்படிங்கறத வந்துட்டு இவங்களோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடக ராசி. சோ இந்த கடக ராசிக்கு உண்டான ஆக்டர், சோ கடகராசிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாயை வச்சுதான் நீங்க பழச்சுப்பீங்க. யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? உங்க வாயாலே நீங்க சாதிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் தான். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டோட வாழ்ற ஒரு பர்சன் நீங்க. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு உண்டான ஆக்டர் யார் தெரியுமா? சிம்ம ராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் வெளியே கெத்தா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உங்களுக்கு எப்பவுமே போராட்டம் தான். நானும் 1 வருஷமா பாக்குறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே, நீங்க ஒரு நாள் போயிருக்கியாடி? சும்மா ஆசை மட்டும் காட்டுற. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உண்டான ஒரு லீடரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது நீங்க டாமினன்ட் பர்சன் கிடையாது, பட் உங்களுக்கு கூட ஒரு கூட்டமே இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு படையே இருக்கும். ஸோ சிம்ம ராசி அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தொழிலாளர்கள், நிறைய அதாவது நீங்க ஒரு சிங்கம் மாதிரி அப்படிங்கிறது இந்த ராசியிலே நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த இந்த லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு எந்த ஆக்டர் தெரியுமா? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்தி பழமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஆனா நிறைய பேர்கிட்ட சொல்லிக்க மாட்டீங்க, உங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க சரியான பிரில்லியன்ட். என்னதான் ரகசியங்களை மனசுல வச்சாலும் அதை அப்படியே சமாளிக்கிறதுல செம்ம பிரில்லியன்ட். சோ நீங்களும் ஒரு சூப்பரான ராசி தான். இதுக்கப்புறம் வர 6 ராசிகளை நான் அடுத்த வாரம் சொல்றேன். சோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் தமிழ்ல இருந்து.